நம்ம இன்னைக்கு எக்ஸசைஸ் 1.5ல செகண்ட் சம்ல ஃபர்ஸ்ட் சப்டிவிஷன் தான் பார்க்க போறோம். கொஸ்டின் ஃபர்ஸ்ட் என்னன்னு பார்த்தலாம். ஃபைண்ட் த வேல்யூ ஆஃப் k such that g dot f equal to f dot g ன்னு கொடுத்துருக்காங்க. அதாவது நம்ம k யோட வேல்யூ கண்டுபிடிக்கணும். எப்படி கண்டுபிடிக்கணும்னா f dot g யும் g dot f ஈக்குவல்னு கண்டுபிடிச்சு நம்ம k யோட வேல்யூ கண்டுபிடிக்கணும். ஸோ நம்ம இப்போ ஆன்சர் பார்த்தலாம். ஃபர்ஸ்ட் சப்டிவிஷன் ஃபர்ஸ்ட் நம்ம வந்து f dot g கண்டுபிடிச்சுக்கலாம். f dot g equal to f g எப்படி எழுதுவோம்? as usual g of x நான் எழுதுகிறேன். g of x ஓட வேல்யூ கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்க? 6x minus k அந்த வேல்யூ என்ன சப்ஸ்டிட்யூட் பண்ணிக்கிறேன். equal to இப்போ f of 6x minus k இருக்கு. x இருக்க வேண்டிய இடத்துல 6x minus k இருக்கு. ஸோ ஆன்சர் சைடும் இந்த எக்ஸுக்கு பதிலாக நம்ம 6x minus k சப்ஸ்டிட்யூட் பண்ணிக்கிறோம். ஃபர்ஸ்ட் 3 அப்படியே எழுதிக்கலாம். 6x minus k bracket க்ளோஸ் பண்ணிட்டு பிளஸ் 2 அப்படியே எழுதிக்கிறோம். ஈக்குவல் டு 3 உள்ள கொண்டு போய் மல்டிப்ளை பண்ணிக்கலாம். 3 into 6 18x 3 into minus k minus 3k plus 2 அப்படியே எழுதிக்கலாம். இப்போ வந்து நம்ம f dot g க்கு ஒரு செட் ஆஃப் வேல்யூ கிடைச்சிருக்கு. இதே மாதிரி வந்து நம்ம g dot f இப்போ கண்டுபிடிச்சுக்கலாம். g dot f equal to g அப்படியே எழுதிக்கலாம். f வந்து f of x நம்ம சேஞ்ச் பண்ணி எழுதிக்கிறோம். g of f of x ஓட வேல்யூ என்ன? 3x plus 2 3x plus 2. இப்போ வந்து நமக்கு x இருக்க வேண்டிய இடத்துல 3x plus 2 இருக்கு. ஸோ கொஸ்டின்லயும் நம்ம இங்க 6x minus k ல x இருக்க வேண்டிய இடத்துல என்னன்னு நம்ம சேஞ்ச் பண்ணோம்? 3x plus 2 சேஞ்ச் பண்ணிக்கிறோம். 6 3x plus 2 சேஞ்ச் பண்ணிக்கிறோம். bracket க்ளோஸ் பண்ணிட்டு மைனஸ் கேவா நம்ம அப்படியே எழுதிக்கலாம். இப்போ 6 வந்து உள்ள மல்டிப்ளை பண்ணிக்கலாம். 6 into 3x 80x 6 into 2 plus 12 minus k நம்ம அப்படியே எடுத்துக்கலாம். முன்னாடி கண்டுபிடிச்சதை நம்ம 1ன்னு வச்சுக்கலாம். இதை வந்து நம்ம 2ன்னு வச்சுக்கலாம். இப்போ வந்து 1 equal to 2 அதாவது f dot g equal to g dot f f dot g equal to g dot f. இப்போ f dot g ஓட வேல்யூ என்ன? 18x minus 3k plus 2 equal to இப்போ g dot f ஓட வேல்யூ என்ன? 18x plus 12 18x plus 12 minus k. நம்மளுக்கு என்ன வேல்யூ தேவைப்படுது? k ஓட வேல்யூ தான் தேவைப்படுது. சரி கேவெல்லாம் ஒரு சைடு எடுத்துட்டு போய்க்கலாம். மிச்ச வேல்யூஸ்லாம் நம்ம வந்து இந்த சைடு கொண்டு வந்துக்கலாம். கேவை மைனஸ் கேவை இந்த சைடு நான் ஃபர்ஸ்ட் கொண்டு போறேன். இங்க இருக்க மைனஸ் 3k அப்படியே எழுதிக்கிறேன். இந்த மைனஸ் கே இந்த சைடு வந்துச்சுன்னா பிளஸ் கேவா சேஞ்ச் ஆயிரும். இப்போ இங்க இருக்க 18x நம்ம இந்த சைடு கொண்டு போய்க்கலாம். 18x இங்க இருக்கிறது இந்த சைடு வந்துச்சுன்னா மைனஸ் 18x ஆயிரும். இந்த பிளஸ் 2 இந்த சைடு வந்துச்சுன்னா மைனஸ் 2வா சேஞ்ச் ஆயிரும். இங்க முன்னாடியே நமக்கு என்ன பிளஸ் 18x பிளஸ் 12 இருக்கு, அதை நம்ம எழுதிக்கலாம். பிளஸ் 18x பிளஸ் 12 minus 3k plus k இருக்கு. ரெண்டுத்தையும் சப்ராக்ட் பண்ணோம்னா minus 2k கிடைக்கும். equal to minus 18x plus 18x நம்ம கேன்சல் பண்ணிடலாம். இப்போ நெக்ஸ்ட் என்ன இருக்கு? minus 2 இருக்கு, இங்க plus 12 இருக்கு. ரெண்டையும் சப்ராக்ட் பண்ணோம்னா 10 நம்மளுக்கு கிடைக்கும். இங்க பாருங்க நமக்கு என்ன எதோட வேல்யூ தேவை? k ஓட வேல்யூ தான் தேவை. ஸோ இந்த minus 2 இந்த சைடு கொண்டு போயிடலாம். இங்க மல்டிப்ளிகேஷன்ல இருக்க மைனஸ் 2 இந்த சைடு வந்துச்சுன்னா டிவிஷனல் சேஞ்ச் ஆயிரும். 10 டிவைடட் பை மைனஸ் 2 இது ரெண்டு இப்போ நம்ம கேன்சல் பண்ணிக்கலாம். 2 டேபிள்ல 2 1 டைம் வரும், 10 வந்து 5 டைம் வரும். k ஈக்குவல் டு இந்த மைனஸ் இருக்கு, ஸோ மைனஸ் 5 அப்படி எழுதிக்கலாம். k ஓட வேல்யூ என்ன? minus 5. This is answer. Thank you students.